ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்க்குறீங்களா? பாட்டியை வந்து சீக்கிரம் கூட்டு போயிடுவாங்களேங்கிறதுக்காக. ஆனால் இவங்க எந்த கவலையும் இல்லாமல் நின்று வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு ராதிகாவை கூட்டு வந்து நிற்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறது சரியில்லையேன்னு சொல்லிட்டு கோபி திரும்ப திரும்ப பார்த்துட்டு போகிறாரு. பார்த்துட்டு போனவர் உள்ளே போய் உட்காந்துன்னு கோபி வந்துட்டான், வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காமா, ஒரு நாள் கவனிச்சிக்கிறேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பாக்கியா இருந்துட்டு கால் பண்ணி அவங்க சார்ட்ட இருந்துட்டு, சார் இல்லை சார் நானே கூட்டு வரேன் சார்னு சொல்ல விஷயத்த சொல்லிட்டே இருக்க கேப்ல யார் வந்துட்டா, போலீஸ் வந்துட்டாங்க. மகளிர் காவல் நிலையம் வந்து டக்குன்னு ஈஸ்வரியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் நீங்கள் என்ன பேசணும்னாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கோங்க, இவங்க மேலே பெரிய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் எவ்வளோ பெரிய இடத்துல வச்சு பேசுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. கடைசியில் முடியலங்க. என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வரும் பாக்கியா, கவலைப்படாதீங்க, ஜெயிப்பாங்க கண்டிப்பாக ஈஸ்வரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாட்டிக்கு கொஞ்சம் வாய் அதிகம் தான், ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு கொலகாரின்ற பேரை சுமக்கிறதெல்லாம் ரொம்ப கொடூரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேணாம்ப்பா, அந்த குடும்பமே அதில் பாதிக்கப்படுப்பா, அதை பண்ணாதீங்கப்பானா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டு போகும்போது என்னடா வீட்டு வாசலில் போய் போலீஸ் நிற்குதுன்னு கோபி வந்து கேட்க, தாத்தாவுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. டே உன்னை பெத்த பாவத்துக்கு அவள் போலீஸ் ஸ்டேஷன் போராடான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க. யாருப்பா, எங்கப்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, இனி இருந்துட்டு வாயை மூடுங்க, உங்களால் தான் பாட்டி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பாட்டி மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவருக்கு எதுவும் தெரியாத மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக தாத்தாவை வந்து ஹை பிபி வந்துடும், குதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உள்ளே கூட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பாட்டியை வந்து கவலையோடு கூட்டு போகிறத பார்த்தோன்னே நம்ம கோபிக்கு மனசு தாங்கலைங்க. இதுக்கப்புறம் நம்ம ராதிகாவோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.